ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 27/3/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சதா அன்பானவராக ஆகுங்கள். சதா அன்பானவராக ஆகுங்கள். இன்று அன்பு கடல் தந்தை தன்னுடைய அன்பான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இந்த ஆன்மீக அன்பு ஒவ்வொரு குழந்தையையும் சகஜ யோகியாக ஆக்குது. இந்த அன்பு முழு பழைய உலகத்தையும் எளிதாக மறப்பதற்கான சாதனமாக இருக்குது. இந்த அன்பு ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தையினுடையவராக ஆக்குறதுல ஒரே ஒரு சக்திசாலியான சாதனமாக இருக்குது. அன்பானது பிராமண வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம் அப்படின்னு பாபா சொல்றார். அன்பானது சக்திசாலியான வாழ்க்கையை உருவாக்குவதற்கான மற்றும் பாலனைக்கான ஆதாரம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. அனைத்து சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தைக்கு முன் வந்து சேர்ந்துட்டீங்க. அனைவரும் வந்து சேருவதற்கு கூட ஆதாரம் அன்புதான் பாபா சொல்றாங்க. அன்பினுடைய ரெக்கைகளால பறந்து வந்து மதுபனி வாசியாக ஆயிட்டீங்க. பாப்தாதா அனைத்து அன்பான குழந்தைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க. அனைவரும் அன்பான குழந்தைகள் தான். ஆனால் வித்தியாசம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. பாபா கேட்குறாங்க, வரிசை கிரமம் ஏன் அப்படின்னு, காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அனைவருமே அன்பானவர்கள் தான். ஆனால் சிலர் சதா அன்பானவர்களாகவும் சிலர் அன்பானவர்களாகவும் இருக்காங்க. மேலும் நேரத்தினுடைய அனுசாரமாக அன்பு செலுத்தக்கூடிய மூன்றாம் அவர்களும் இருக்கிறாங்க. பாப்தாதா 3 விதமான அன்பான குழந்தைகளை பார்த்தாங்க. யார் சதா அன்பானவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய காரணத்தினால முயற்சி மற்றும் கடினத்தில் இருந்து சதா மேலே இருக்கிறாங்க. அவங்க முயற்சியும் செய்ய வேண்டியது கிடையாது, கடினத்தினுடைய அனுபவமும் செய்வது இல்லை. ஏன்னா சதா அன்பானவராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு முன்பாக இயற்கை மற்றும் மாயை இரண்டுமே இப்பொழுதிலிருந்து தாசியாக, அதாவது வேலைக்காரனாக ஆயிடுது. அதாவது சதா அன்பான ஆத்மா மாலிக்காக இருக்கிறதுனால, அதாவது எஜமானனாக இருக்கிறதுனால இயற்கை மாயை தானாகவே வேலைக்காரன் ரூபமாக ஆகுது. சதா அன்பானவர்களுடைய நேரம் மற்றும் எண்ணத்தினை தன் பக்கம் ஈடுபடுத்துவதற்கு இயற்கை மற்றும் மாயைக்கு தைரியம் கிடையாது. சதா அன்பான ஆத்மாக்களுடைய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு எண்ணமும் தந்தையினுடைய நினைவு மற்றும் சேவைக்காகத்தான் இருக்கும். எனவே இயற்கை மற்றும் மாயை கூட சதா அன்பான குழந்தைகளாகிய இவர்கள் எண்ணத்திலும் கூட ஒருபொழுதும் நம்மிடம் அடிமையாக முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்குது. சர்வ சக்திகளுடைய அதிகாரி ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. சதா சிநேகி ஆத்மாக்களுடைய ஸ்திதிக்கு தான் புகழ் இருக்குது. ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் கிடையாது. தந்தை தான் உலகமாக இருக்கிறாங்க. 2ஆம் நம்பர், அதாவது அன்பான ஆத்மாக்கள் அவசியம் அன்பானவராக இருப்பாங்க. ஆனால் சதா இல்லாத காரணத்தினால அவ்வப்பொழுது மனதினுடைய எண்ணத்தின் மூலமாக கூட வேறு எங்காவது அன்பு சென்றுடுது. இடையிடையில் தன்னை கொஞ்சம் மாற்றம் செய்யக்கூடிய காரணத்தினால அவ்வப்பொழுது முயற்சி, அவ்வப்பொழுது கடினத்தினுடைய அனுபவம் செய்கிறாங்க. ஆனால் மிகவும் குறைவாக இருக்குது. எப்போ ஏதாவது இயற்கை அல்லது மாயினுடைய சூட்சும யுத்தம் நடைபெறுதோ அந்த நேரம் அன்பினுடைய காரணத்தினால நினைவானது சீக்கிரம் வந்துடுது. மேலும் நினைவினுடைய சக்தினால தன்னை மிகவும் சீக்கிரமாக மாற்றம் செஞ்சிடறான். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே மீண்டும் சங்கல்பம் கடினமாக மற்றும் உழைக்க வேண்டியதாக ஆயிடுது. அவ்வப்பொழுது அன்பு சாதாரணமாக ஆயிடுது. அவ்வப்பொழுது அன்பில் கலந்திருக்கிறாங்க. மனோநிலையில் வித்தியாசம் ஏற்பட்டுடுது. ஆனாலும் அதிகமான நேரம் மற்றும் எண்ணங்களை விரயம் ஆக்கலை
ஆகையினால் அன்பானவராக இருக்கிறாங்க. ஆனால் சதா அன்பானவராக இல்லாத காரணத்தினால 2ஆம் நம்பருக்கு போயிடுறாங்க. 3ஆம் அவர்கள் நேரத்தினுடைய அனுசாரம் அன்பு செலுத்தக்கூடியவங்க. உண்மையான அன்பு தந்தை தவிர வேறு யாரிடமும் இருந்து கிடைக்க முடியாது இல்லையா? மற்றும் இந்த ஆன்மீக அன்பானது சதா காலத்துக்கும் சிரேஷ்டமாக ஆக்கக்கூடியது என்று அந்த ஆத்மாக்கள் புரிஞ்சிருப்பாங்க. ஞானம், அதாவது அறிவு முழுமையாக இருக்குது. இந்த அன்பான வாழ்க்கை பிரியமானதாகவும் இருக்குது. ஆனால் சிலர் தனது தேகத்தினுடைய பற்றின் சமஸ்காரம் அல்லது ஏதாவது விசேஷமான பழைய சமஸ்காரம் அல்லது மனிதன் மற்றும் பொருளினுடைய சமஸ்காரம் மற்றும் வீணான எண்ணங்களுடைய சமஸ்காரத்துக்கு அடிமையாகி கட்டுப்படுத்தும் சக்தி இல்லாத காரணத்தினால வீணான எண்ணங்களின் சுமையானது இருக்குது. குழுவின் சக்தியினுடைய குறை இருக்கும் காரணத்தினால குழுவில் வெற்றி பெற முடியல. குழுவினுடைய சூழ்நிலை அன்பினை அழிச்சிட்டு தன் பக்கம் இழுத்துருது. இன்னும் சிலரோ எப்பொழுதுமே சீக்கிரத்தில் உள்ள சோர்வு அடைந்துடுறாங்க. அவ்வப்பொழுது மிகவும் நன்றாக பறந்துகிட்டு இருப்பாங்க. மற்றும் சில நேரம் பார்த்தா தனக்குத்தானே உள்ளம் சோர்வடைந்திருப்பாங்க. தனக்குத்தானே உள்ளம் சோர்வடையக்கூடிய சமஸ்காரம் கூட சதா அன்பானவராக ஆக விடுறது கிடையாது. ஏதாவது சமஸ்காரம் சூழ்நிலையினுடைய பக்கம், இயற்கையினுடைய பக்கம் கவர்ச்சித்திடுது. மேலும் எப்போ குழப்பத்தில் வராங்களோ அப்போ அன்பினுடைய அனுபவம் இருக்கக்கூடிய காரணத்தினால, அன்பான வாழ்க்கை பிரியமானதாக இருக்கக்கூடிய காரணத்தினால பிறகு தந்தையினுடைய நினைவு வரும். இப்போ மறுபடியும் தந்தையினுடைய அன்பில் மூழ்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சி செய்கிறாங்க. ஆகினால நேரத்தின் அனுசாரம், சூழ்நிலையின் அனுசாரம் குழப்பத்தில் வரக்கூடிய காரணத்தினால சில நேரம் நினைவு செய்கிறாங்க, சில நேரம் யுத்தம் செய்கிறாங்க. யுத்தத்தினுடைய வாழ்க்கை அதிகமாக இருக்குது மற்றும் அன்பில் கலந்திருக்கக்கூடிய வாழ்க்கை அதனுடன் ஒப்பிடும் பொழுது குறைவாக இருக்குது. ஆகினால 3ஆம் நம்பரில் வந்துடுறாங்க. ஆனாலும் கூட உலகத்தினுடைய அனைத்து ஆத்மாக்களை விட 3ஆம் நம்பர் இருக்கிறவங்க கூட மிகவும் உயர்ந்தவர்கள் என்று தான் சொல்லப்படுறாங்க. ஏன்னா தந்தையை தெரிஞ்சுக்கிட்டாங்க, தந்தையினுடையவராக ஆகிட்டாங்க, பிராமண பரிவாரத்தினுடையவராக ஆகிட்டாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமண ஆத்மாக்கள் பிரம்மா குமார், பிரம்மா குமாரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஆகினால உலகத்தோடு ஒப்பிடும்போது அவங்களும் கூட சிரேஷ்ட ஆத்மாக்கள் தான். ஆனால் சம்பூர்ண தன்மையின் கணக்குப்படி 3ஆம் நம்பரில் இருக்கிறாங்க. அனைவரும் அன்பானவர்கள் தான், ஆனால் வரிசை கிரமமாக இருக்கிறாங்க. முதல் நம்பர் சதா சிநேகி ஆத்மாக்கள், சதா தாமரை மலருக்கு சமமாக விடுபட்டவர்களாகவும் மற்றும் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்களாகவும் இருக்கிறாங்க. அன்பான ஆத்மாக்கள் விடுபட்டவர்களாகவும் இருக்கிறாங்க, அன்பானவர்களாகவும் கூட இருக்கிறாங்க. ஆனால் தந்தைக்கு சமமாக சக்திசாலியாக வெற்றியாளராக இல்லை, அன்பில் மூழ்கிய நிலை இல்லை, ஆனால் அன்பானவராக இருக்கிறாங்க. அவங்களுடைய விசேஷமான ஸ்லோகன் உங்களுடையவராக இருக்கிறோம், உங்களுடையவராகவே இருப்போம். சதா இந்த பாடலை பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் கூட அன்பு இருக்குது. எனவே 80% பாதுகாப்பாக இருக்காங்க. ஆனாலும் அவ்வப்பொழுது என்ற வார்த்தை வந்துடுது, சதா என்ற வார்த்தை வர்றது கிடையாது. மேலும் 3ஆம் நம்பர் ஆத்மாக்கள் அடிக்கடி அன்பினுடைய காரணத்தினால உறுதிமொழிகளும் கூட அன்போடு செய்கிறாங்க. இப்போதிலிருந்து அவ்வாறு ஆகணும், இப்பொழுதிலிருந்து இதை செய்வேன் அப்படின்னு உறுதிமொழி செய்கிறாங்க. வித்தியாசத்தை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. உறுதிமொழி கூட செய்கிறாங்க, முயற்சியும் கூட செய்கிறாங்க. ஆனால் ஏதாவது விசேஷமான பழைய சமஸ்காரம் அன்பில் மூழ்கி இருக்க விடுறது கிடையாது. தடைகளானது அன்பில் மூழ்கிய நிலையிலிருந்து கீழே கொண்டு வந்துடுது. ஆகையினால சதாங்கிற வார்த்தை வர முடியாது. ஆனால் சில நேரம் ஒரு நிலை, சில நேரம் வேறொரு நிலையில் இருக்கிற காரணத்தினால ஏதாவது பலவீனமானது விசேஷமாக தங்கிடுது. அத்தகைய ஆத்மாக்கள் பாப்தாதாவுக்கு முன்பு ஆன்மீக உரையாடல் கூட மிகவும் இனிமையாக செய்கிறாங்க. வாதம் விவாதம் கூட நிறைய செய்கிறாங்க. கட்டளையும் உங்களுடையது, ஆனால் எங்களுக்காக நீங்களே செய்யுங்க, பலன் மட்டும் நாங்கள் அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
பாப்தாதாவுக்கு முன்பு ஆன்மீக உரையாடல் கூட ரொம்ப இனிமையாக செய்கிறாங்களாம். வாதம் விவாதம் கூட நிறைய செய்கிறாங்க. கட்டளையும் உங்களுடையது, ஆனால் எங்களுக்காக நீங்களே செய்யுங்க, பலன் மட்டும் நாங்கள் அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். நீங்கள் தன்னுடையவராக ஆகியிருக்கீங்க அப்படின்னா நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு விவாதத்தின் கூட அன்பாக சொல்கிறாங்க. தந்தை பார்த்து கொள்வார், ஆனால் குழந்தைகள் ஏற்றுக்கொண்டால் தானே நல்லது என்று தந்தை சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமேனோ இல்லையோ, ஆனால் நீங்கள் பார்த்து கொள்ளத்தான் வேண்டும் என்று குழந்தைகள் வாதம் செய்கிறாங்க. ஆனாலும் பிராமண குழந்தைகளாயிற்றே என்று தந்தைக்கு குழந்தைகள் மீது கருணை வருது. ஆகையினால சுயம் தந்தையும் கூட நிமித்தம் ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் மூலமாக சக்தியும் கொடுக்கிறார். ஆனால் ஏதாவது சக்தியை பெற்று மாற்றம் கூட செஞ்சிடுறாங்க. மேலும் ஏதாவது சக்தி கிடைக்கும் போதிலும் தன்னுடைய சமஸ்காரங்களின் போதையில் இருக்கக்கூடிய காரணத்தினால சக்தியை தாரணை செய்ய முடியறதில்லை. எப்படி ஏதாவது சக்தி நிறைந்த பொருள் பரிமாறப்படுது, ஆனால் அதனை சாப்பிடவில்லை என்றால் என்ன செய்வது? தந்தை விசேஷமாக சக்தி கொடுக்கறாங்க. மேலும் சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக சக்திசாலியாக ஆகி 3ஆம் நம்பரில் இருந்து 2ஆம் நம்பரில் வந்துடுறாங்க. ஆனால் சிலர் மிகவும் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுக்க முடியல. 3 விதமான அன்பான குழந்தைகள் இருக்காங்க. அன்பான குழந்தைகள் என்ற பட்டம் அனைவருக்கும் கிடைச்சிருக்கு, ஆனால் வரிசை கிரமமாக இருக்காங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இன்று ஜெர்மனியை சேர்ந்தவர்களுக்கான முறை, முழு குழுவுமே நம்பர் 1 ஆவீங்க. நம்பர் 1 சமீப ரத்தனமாக இருக்கீங்க. ஏன்னா யார் சமமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் சமீபமாக இருக்கிறாங்க. சரீரத்தினால எவ்வளவுதான் தூரமாக இருந்தாலும் உள்ளத்தால் அந்தளவு அருகாமையில் இருக்கீங்க. அதாவது இருப்பதே உள்ளத்தில் தான். சுயம் தந்தையினுடைய இதய சிம்மாசனத்தில் இருக்கீங்க. அவங்களுடைய உள்ளத்தில் தானாகவே தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன்னா பிராமண வாழ்க்கையில் தந்தை உள்ளத்தினுடைய வியாபாரமே செஞ்சுருக்கிறாங்க. உள்ளத்தினை பெறுவதும் தருவதுமாக உள்ளத்தினுடைய வியாபாரம் செய்யப்பட்டுடுச்சு இல்லையா? உள்ளத்தினால தந்தையுடன் சேர்ந்து இருக்கீங்க. சரீரத்தினால சிலர் எங்கேயோ இருக்கீங்க. அனைவரையும் இங்கே வைத்து கொண்டால் இங்கே இருந்து கொண்டே என்ன செய்வீங்க? சேவைக்காக மதுபனில் உடன் இருப்பவர்களையும் கூட வெளியே அனுப்ப வேண்டியதாக இருந்தது. இல்லை அப்படின்னா உலகத்தினுடைய சேவை எப்படி நடக்கும்னு பாபா கேட்குறான். தந்தையிடமும் அன்பு இருக்குது, ஆகினால சேவையின் மீதும் கூட அன்பு இருக்குது. நாடக அனுசாரமாக வெவ்வேறு இடங்களுக்கு சென்று இருக்கீங்க. மேலும் அங்குள்ள சேவைக்கு நிமித்தமாக ஆயிட்டீங்க. இதுவும் கூட நாடகத்தினுடைய நடுப்பு அடங்கி இருக்குது. தனக்கு சமமானவர்களுக்கு சேவை செய்வதற்கு நிமித்தமாக ஆயிட்டீங்க. ஜெர்மனியை சேர்ந்தவங்க சதா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க இல்லையா? தந்தையிடமிருந்து சதா என்பதற்கான ஆஸ்தி இந்தளவு சகஜமாக கிடைச்சிட்ருக்கு. அப்படின்னா சதா என்பதை விட்டுவிட்டு சிறிது அல்லது அவ்வப்பொழுது என்று ஏன் பெறணும்? வள்ளல் கொடுத்து கொண்டே இருக்கிறார், எடுக்கக்கூடியவங்க ஏன் குறைவாக எடுக்கிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க. ஆகையினால சதா மகிழ்ச்சியினுடைய ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருங்க. சதா மாயை வென்றவராகி இயற்கையின் மீது வெற்றி அடைந்தவராகி வெற்றினுடைய முரசொலியை உலகத்துக்கு முன்பு உறக்க ஒலிக்க செய்யுங்கன்னு சொல்கிறாங்க பாபா. தற்காலத்தில் ஆத்மாக்கள் அழியக்கூடிய சாதனங்கள் அல்லது அதிக போதையில் மூழ்கி இருக்கிறார் மற்றும் துக்கம் அசாந்தினால் கலைப்படைஞ்சி சின்ன சப்தம் கூட கேட்காத அளவுக்கு ஆழ்ந்த நித்திரையில் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. போதையில் யார் மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்கள அசைக்க வேண்டியதாக இருக்குது. ஆழமான தூக்கத்தில் இருக்கிறவங்களையும் கூட அசைத்து எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஆகையினால ஹம்பர்க் என்ற நகரத்தில் இருக்கிறவங்க என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க. இது நல்ல சக்திசாலியான குழு. அனைவருக்கும் தந்தை மற்றும் படிப்பின் மீது அன்பு நன்றாக இருக்குது. யாருக்கு படிப்பின் மீது அன்பு இருக்குதோ அவங்க சதா சக்திசாலியாக இருக்கிறார். சதா தந்தை அதாவது முரளிதரன் மீது அன்பு இருப்பது என்றால் முரளி மீது அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். முரளி மீது அன்பு இல்லை அப்படின்னா முரளிதரன் மீதும் அன்பு இல்லைன்னு. எனக்கு தந்தை மீது அன்பு இருக்குது, ஆனால் படிப்பதற்கு நேரம் இல்லை என்று எவ்வளவுதான் ஒருவர் சொன்னாலும் தந்தை அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. எங்கே ஈடுபாடு இருக்குதோ
அங்கே எந்த விதமான தடையும் நிற்க முடியாது. தானாகவே தடைகள் அழிஞ்சிடும். படிப்பின் மீது அன்பு, முரளி மீது அன்பு கொண்டவர்கள் தடைகளை சகஜமாக கடந்து சென்றிடுவாங்க. பறக்கும் கலை மூலமாக சுயம் உயர்ந்தவராக ஆயிடுவாங்க. தடைகளானது கீழே தங்கிடும். பறக்கும் கலை உடையவங்களுக்கு மலையும் கூட ஒரு கல்லுக்கு சமமாக இருக்குது. படிப்பின் மீது அன்பு இருக்கக்கூடியவங்க எந்த சாக்கு போக்குமே சொல்ல மாட்டாங்க. அன்பானது கடினத்தை எளிதானதாக ஆக்கிடுது. ஒன்று முரளியின் மீது அன்பு, படிப்பின் மீது அன்பு மற்றும் பரிவாரத்தினுடைய அன்பானது கோட்டை போல் ஆகிடுது. கோட்டையில் இருக்கக்கூடியவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த குழு 2 விசேஷ தன்மைகளால் முன்னேறி கொண்டே இருக்குது. படிப்பு மற்றும் பரிவாரத்தினுடைய அன்பின் காரணத்தினால ஒருத்தவங்க மற்றவங்களை அன்பினுடைய பிரபாவத்தினால நெருக்கமானவர்களாக ஆக்கிடுறீங்க. மேலும் நிமித்த ஆத்மாவும் அன்பானவராக கிடைச்சிருக்கிறாங்க. அன்பானது மொழியை கூட பார்ப்பது கிடையாது. அன்பினுடைய மொழியானது அனைத்து மொழிகளையும் விட உயர்ந்தது. அனைவரும் அவரை நினைவு செய்து கொண்டிருக்கிறாங்க. பாப்தாதாவுக்கும் கூட நினைவு இருக்குது. சான்றை நல்ல விதமாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. சேவையினுடைய வளர்ச்சியும் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. எந்த அளவு வளர்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவு மகான் புண்ணிய ஆத்மா ஆகியிருப்பதற்கான பலனாக அனைவருடைய ஆசீர்வாதமும் கிடைத்து கொண்டே இருக்கும். புண்ணிய ஆத்மா தான் பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆகிறாங்க. இப்போ புண்ணிய ஆத்மாவாக இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் பூஜைக்குரிய ஆத்மாவாக ஆக முடியாது. புண்ணிய ஆத்மா ஆகுவது கூட அவசியமானதுன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தைரியம், உற்சாகத்தினை கொடுக்கக்கூடிய கருணை உள்ளம் உடையவராக, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவராக ஆகுக. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தைரியம், உற்சாகத்தினை கொடுக்கக்கூடிய கருணை உள்ளம் உடையவராக, உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆகுக. கருணை உள்ளம் உடையவராக, உலகத்துக்கு நன்மை செய்வராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தைரியம், உற்சாகத்தினை கொடுக்கணும். ஒரு பொழுதும் பிராமண பரிவாரத்தில் எந்த ஒரு பலவீனமான ஆத்மாவையும் நீங்கள் பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. கருணை உள்ளம் கொண்ட விஸ்வ கல்யாணக்காரி குழந்தைகளாகிய உங்களுடைய வாயிலிருந்து சதா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுபமான வார்த்தை வெளிப்பட வேண்டும். மனசோர்வு அடைய செய்யக்கூடிய வார்த்தை வெளிப்படக்கூடாது. ஒரு எவ்வளவுதான் பலவீனமாக இருந்தாலும் அவங்களுக்கு சமிச்சை அல்லது படிப்பினை கொடுக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல அவங்கள சக்திசாலியாக ஆக்கி பிறகு படிப்பினை கொடுங்க. முதல்ல பூமியில் தைரியம் மற்றும் உற்சாகத்தினுடைய கலப்பையை கொண்டு உழணும். பிறகு விதை போடணும். அப்போது எளிதாகவே ஒவ்வொரு விதைக்கான பலன் வெளிப்படும். இதன் மூலமாக உலக நன்மைக்கான சேவை தீவிரமானதாக ஆயிடும்னு பாபா சொல்கிறான். ஸ்லோகன்: தந்தையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சதா பரிபூர்ண தன்மையின் அனுபவம் செய்யுங்க. தந்தையினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே சதா பரிபூர்ண தன்மையின் அனுபவம் செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.